வாங்க இன்னைக்கு முட்டை குழம்பு செய்யலாம். முதல்ல வந்து இந்தமாரி முட்டையை அவிச்சு உரித்து கீனி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வானல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கொட்டி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொட்டி அது நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு அதை நல்லா கிண்டி விடணும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கிண்டி விட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குழம்பு நல்லா சுண்டி வர நேரத்தில் அந்தமாரி நம்ம வந்து கீனி வச்சுருக்க முட்டையை எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் சுட சுட சோறு போட்டு முட்டை குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.